வணக்கம். சேகர், சென்னை, திருவொற்றியூர். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹோண்டா யூனிகார்னோட பிரேக் பெடல் ஜாம் ஆகுது. பிரேக் பெடல் ஜாம் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரேக் பெடல் ஜாம் ஆகுறது அப்படின்னா என்னென்னா, பிரேக் அடிச்சுட்டு விட்டிங்கன்னா பெடல் மேலே வராது, கீழே ஸ்டக்கான மாதிரி இருக்கும். சக்குன்னு மேலே தூக்காது, அடிச்சு விட்டால் சக்குன்னு மேலே வரணும், அப்படி வராது. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, பிரேக் இங்கே ஜாம் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஷூ அமுக்கி பிடிச்சிரும். அப்படி பிடிச்சிச்சின்னா பிரேக் அமுக்கினே ஓடும், பிரேக் ஜாம்லேயே ஓடும், வீல் வந்து டைட்டாக இருக்கும். அப்போ என்ன வேணால் வீல் டைட்டாக இருக்குன்னா வீல் சரியாக சுற்றாது, டைட்டாக சுற்றும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஷூ சீக்கிரம் தெரியும். நீங்கள் நினைப்பீங்கன்னா சீக்கிரம் பிரேக் ஷூ போயிடுச்சு, அதனால் இதுதான் காரணம், சீக்கிரம் போயிடும். இன்னொரு ப்ராப்ளம் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வராது, மைலேஜ் ட்ராப் ஆகும், இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும், பிக்கப் இருக்காது. ஸோ இதெல்லாம் காரணமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஜாமு தான் இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கும். பிரேக் ஜாம் ஆச்சுன்னா வீல் ஜாம் ஆகிடும். வீல் ஜாம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினோட பவர் வந்து இழுக்கப்படும், டிஸ்டர்ப் பண்ணப்படும். அப்போ இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக திணறும், இன்ஜினு மைலேஜ் வராது, ஓவர் ஹீட் ஆகும், பிக்கப் இருக்காது. இது போல் காரணங்கள் எல்லாமே இந்த பிரேக் பெடல் சார்ந்து தான் வரும். சில வண்டிகளில் இப்போ டிஸ்கவர் இது போல் சில வண்டிகளில் பார்த்திங்கன்னா பிரேக் பெடல் வண்டியோட அவுட்டர் பாடியில் இருக்கும், ஈஸியாக கட்டி க்ளீன் பண்ணி போடலாம். இந்த மாதிரி யூனிகார்ன் போன்றவனும் ஒரு சில வண்டிகளில் பிரேக் பெடல் உள்ளார இருக்கும், ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கும். அந்த மாதிரி வண்டிங்களில் அடிக்கடிக்கு கண்டி க்ளீன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ரொம்ப நாள் விட்டுட்டால் இந்த பிரேக் பெடல் வந்து ஜாம் ஆகிடும். அந்த மாதிரி ஜாம் ஆனது தெரியாமல் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பேக்கில் ஸ்டக் ஆகிடும். ஸ்டக் ஆச்சுன்னா பிரேக் ஷூ சீக்கிரம் தெரியும், ஜாம் ஆகும், வீல் சரியாக சுற்றாது, ஃப்ரீயாக இருக்காது, ஓவர் ஹீட் ஆகும், மைலேஜ் வராது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது காரணமாக இருக்கும். இது சரி செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிரேக் பெடல் கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு கெரோசின் போட்டு வாஷ் பண்ணி வாட்டர் ரெமெடி போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக ஆயிலு கிரீஸ்லாம் போட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நேரங்கள்லையோ இதை மெக்கானிக் நண்பர்கள்கிட்ட சொன்னிங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பக்காவாக ரெடி பண்ணி போட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் வண்டி. மற்றும் ஏதோ பிரச்சனைகள் நிறைய வண்டியில் வருதுன்னு நினைப்போம். இதுபோல் ஒரு சின்ன பிரச்சனை வேறு சில பிரச்சனைகளை உருவாக்கி மைலேஜ் மற்ற இதர விஷயங்கள், பிக்கப்பு, இன்ஜினோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் வரதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரேக்கை க்ளீன் பண்ணி போட்டால் என்ன இருக்கும், என்ன ஆகும், இதனோட பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இது ஒரு சின்ன தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோ தான், புரிதல் வீடியோ தான். இது போல் நல்ல வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்காக, பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைலன்சரை கழட்டிட்டு தான் இதில் கழட்டணும். அதான் மற்ற வண்டிலாம் அப்படி இல்லை, வெளியே கழட்டலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சைலன்சரை கழட்டிட்டு, பேனல் கழட்டிட்டு, பிரேக் பெடலை கழட்டிட்டு, பிரேக் ராடை கழட்டிட்டு, இப்படி நிறைய ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.